புத்தி சொல்றியா? யோ, ஒரு சொத்தை வாங்கும் போது பார்த்து வாங்க வேண்டாம்? இந்த காலத்துல இப்படி அறிவு இல்லாம இருக்கியே, கொஞ்சமாச்சுக்கு புத்தி வேண்டாம். ஆனா உங்களுக்கு தான் அறிவே இல்ல. ஊர்ல 4 பேர்ட்ட கேட்டு விசாரிச்சு பிறகு வாங்கிருக்கலாம்ல. என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? இப்படியே ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாம இருந்தேனா நாளைக்கு உனக்கே தெரியாம எவனாவது ஒருத்த வந்து என்ன வித்தப்படுவான். நானே வேதனையில ரத்தக்கண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன இலக்காரமா போச்சா? கொன்று வேண்டி ஒண்ணு வீட்டுக்கு படி. பவானி, அப்பா இங்க மேல இருக்காங்கக்கா. பெரியகட வீதி கருப்பண நாடார் தர வேண்டிய பாக்கி ரூபா. ஏமா அக்கா, என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? எந்த நாளற? அப்பா, நாம மோசம் போயிட்டப்பா. அந்த ஹோட்டல்கார மாமாவை ஏமாத்திட்டப்பா. ஹோட்டல் மேல கடன் இருக்கிறத மறைச்சு அவன் மாமா தலை மேல கட்டிட்டான். அப்பா, பேங்க்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஹோட்டல சீல் வச்சு மூடிட்டு போயிட்டாங்கப்பா. அது எல்லாத்துக்கும் சேர்த்து கடையை ஏலம் போட போறாங்களாப்பா. எனக்கு கோபம் வந்து மாமாவை நல்லா பிடிச்சு திட்டிட்டேன். கையாலாகாத மனுஷன், ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத பாவி. தனு, போஸ் ரொம்ப மோசமா திட்டியா? திட்டாம வேற என்னப்பா பண்றது? சேர்ந்தாப்புல ஒரு வாரம் கூட நான் நிம்மதியா இல்ல. துப்பு இல்லாத ஆளா இருக்காரு. தனு, உனக்கு கோபம் வரதுக்கு நியாயம் இருக்குதுமா. நடந்தது என்னமோ மோசமான சமாச்சாரம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா பாவம் போஸ் வேணும்னா இதை செய்தான். தனு, மனுஷனுக்கு எதிர்பாராத கஷ்டம் வரும்போது தான் கூட இருக்கிறவங்க தோள் கொடுக்கணும். மற்றவங்களோட சேர்ந்து நாம அவனை திட்டினா நொறுங்கி போயிட மாட்டானா? போஸ் பாவம் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான்ல. பின்ன எத்தனை நாள் தான் தாங்க முடியும்? எனக்கு ஆத்திரமா வந்தது, அதான் போட்டு திட்டிட்டேன். பொறுமையா இருமா. போஸ் சுபாவம் உனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த நகைக்கடைக்காரனை போலி நகை கொடுத்துக்கா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்னான். இன்னைக்கு இவங்களை என்ன பண்ண போறான்னு எனக்கு பயமா இருக்குது. நீங்க கீழே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாக்கா, அழாத வா. எழுந்துரு. மணி, டேய் மணி, துரோகம் பண்ணிட்டீரா? டேய், ஏண்டா பிரமாணத்துல கிடையாது ரூபாய் கொடுத்த இப்படி ஏமாத்திட்டீங்களா? எங்கடா அவன்? எங்க அவன்? அவன் தொல்லையை எடுத்தா தாண்டா என் மனசாரும். டேய், நீ அவன் குழந்தையா? சொல்றா, நீ அவன் குழந்தையா?